நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் மணி இன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி இன்றைக்கி ப்ரீஃபாக பார்ப்போம். டெக்னிக்கல் அனாலிசிஸில் நிறையா இருக்குது. அதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது கேண்டில்ஸ். இந்த கேண்டில்ஸ் தான் இண்டிகேட்டராக செயல்படுது. மார்க்கெட்டோட அப்கிரேட் டவுன்கிரேட் ரெண்டையும் நமக்கு இண்டிகேட் பண்ணுறது இந்த கேண்டில்ஸ் தான். இந்த கேண்டில்ஸ் வந்து ட்ரெண்ட் லைன், நம்ம வரையக்கூடிய ட்ரெண்ட் லைனுக்கும், ட்ரெண்ட் லைன்னா இப்போ வந்து அப்கிரேடா இல்லை டவுன்கிரேடா இதை பொறுத்து தான் நம்ம வந்து ஸ்டாக் வந்து பை பண்ணுறதும் செல் பண்ணுறதும் நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கேண்டில் ஸ்டிக்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது, பேட்டர்னும் நிறையா இருக்குது. அதேமாரி இந்த ட்ரெண்ட் லைனில் நிறைய பேட்டர்ன் இருக்குது. ட்ரெண்ட் லைன் எப்படி வரைகிறது, இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இது எங்கே ஃபார்ம் ஆகும், வரைகிறது மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரீஃபாக பார்ப்போம். இந்த ஷேர் மார்க்கெட்டில் அப்கிரேட் டவுன்கிரேட் இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குனாக்க இந்த சார்ட் மூலியமாக தான் நெக்ஸ்ட்டு என்ன பையிங்காக இல்லை செல்லிங்காக முடிவு பண்ணுறது இந்த சார்ட் மூலியமாக தான். இந்த சேட்டை வந்து என்ன நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ். அடுத்தது இதில் என்னென்ன முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். இந்த கேண்டில் ஸ்டிக் உள்ள நேம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து புல்லிஷ் மர்புசோ, பியரிஷ் மர்புசோ, டோஜி, ஸ்பின்னிங் டாப், ஹேமர், ஹேங்கிங் மேன், மார்னிங் ஸ்டார், ஷூட்டிங் ஸ்டார், ஃப்ரீசிங் ஸ்டார், புல்லிஷ் என்கல்பிங், பியரிஷ் என்கல்பிங், 3 க்ரோ, 3 சோல்ஜர், இதெல்லாம் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் உள்ள நேம்ஸ். இது இந்த கேண்டில் ஸ்டிக் என்ன ரெஃபர் பண்ண வருது அப்படின்னு நம்ம வந்து அதை பார்த்து அதை கற்றுக்கிட்டோம்னா நீங்கள் சேட்டில் பார்க்கும் போதே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சுவாங்க. இந்த சேட்டை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுனால ட்ரெண்டிங் லைனை உங்களால் கரெக்டாக வரைய முடியும். அதை கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்தது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது டாப்பு, அதேமாரி சப்போர்ட்டுங்கிறது பாட்டம். இதில் வந்து பி ஷேப்பில் உங்களுக்கு பாட்டத்தில் உங்களுக்கு தோன்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கும். அதே வந்து ட்ரையாங்கிளில் டாப்பில் உங்களுக்கு வர்றதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 2லேருந்து 3 வந்துருச்சுனாக்க உங்களுக்கு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அதேமாரி இந்த ரெசிஸ்டன்ட் வர்ற வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஏன்னா ரெசிஸ்டனும் சப்போர்ட்டும் நமக்கு வந்தால் தான் இந்த பேட்டர்னுங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது தான் நம்மளால் கரெக்டான ட்ரேட் எடுக்க முடியும். அடுத்தது பேட்டர்ன். நிறைய விதமான பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்ன்லாம் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை ரெஃபர் பண்ணுது. அதாவது ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்க, இதோட ப்ரைஸ் ஏறுமா இல்லை டவுன் ஆகுமா, இந்த பேட்டர்னை வச்சு தான் அந்த ப்ரிடிக்ஷனை நம்ம வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ண முடியும். இந்த ப்ரிடிக்ஷனுங்கிறது இந்த பேட்டர்னை வச்சு தான் நம்மளால் கரெக்டாக செய்ய முடியும். அதேமாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் மூலியமாக நமக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸை நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் எதுவுமே தெரியாமல் போய் டைரெக்டாக ஒரு இப்போ ஏறும் இப்போ இறங்கும், அதாவது இது வந்து ஒரு விளையாட்டான விஷயம் கிடையாது. இந்த பேட்டர்னை நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பேட்டர்னை அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கலாம். ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. எம் பேட்டர்ன் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக டவுன் ஆகும். அதேமாரி டபிள்யூ பேட்டர்ன் வந்துருச்சுன்னு கண்டிப்பாக ஸ்டாக் வந்து மேலே போகும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு அனுபவம் வந்துடும். அதேமாரி ஒரு கிளாஸஸில் போய் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அவங்களோட அனுபவத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிதல் ஏற்படும். அப்போ அந்த பேட்டர்ன்ஸ்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கிட்டு நீங்கள் இதை வந்து ஒரு 2-3 வாட்டி, அதாவது நீ பணமே போட வேண்டாம், நிறையா வந்து வெப்சைட் இருக்குது, அதில் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் டெய்லி ஒரு ஆக்ஷன் வந்து எடுத்து ஒரு பேட்டர்னை நீங்கள் வந்து செட் பண்ணி பார்த்து இது வருதா அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். இப்படி வந்து ஒரு ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ எப்படி ட்ரெண்ட் லைன் வரைகிறதுன்னு பார்ப்போம். மேலே உள்ளது ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாரி நினச்சிங்க. கீழே உள்ளது வந்து சப்போர்ட்டு, அதாவது டவுன் ட்ரெண்ட். இதை வந்து வி ஷேப்பில் நினச்சிங்க. இது எங்கெங்கெல்லாம் இந்த வி வடிவம் வருதோ அதெல்லாம் சப்போர்ட்டு. மேலே ட்ரையாங்கிள் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ரெசிஸ்டண்ட். இதில் 2லேருந்து 3க்குள்ளே இந்த ரெசிஸ்டன்ட் இருக்கும்போது உங்களுக்கு பேட்டர்ன் உருவாகும். அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா பேட்டர்ன் உருவாகாது. எப்பொழுதுமே பேட்டர்ன் உருவாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த கரெக்டான ரிசல்ட்டை எடுக்க முடியும். இப்போ அது எப்படி நம்ம வந்து பேட்டர்னை வரைகிறது, இந்த பேட்டர்னை வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து டபிள்யூ பேட்டர்ன், அதாவது ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறப்போகுது. இது வந்து சிம்பிளாக பார்த்தோட சொல்லிடலாம். ப்ராக்டிஸ் செய்யும் போது உங்களுக்கு இந்த ப்ரிடிக்ஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டாக்கை எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும் அப்படி தீர்மானிக்கிறதும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான்.
இதை நம்ம வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து கரெக்டான முடிவு எடுக்க முடியும். அப்போ தான் வந்து அந்த பையிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெண்ட் லைனை எப்படி வரையலாம்னு பார்ப்போம். இப்போ ஒரு நிஃப்டி 50 ஒரு இண்டெக்ஸ் ஒரு சார்ட் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் நான் இப்போ வரைகிறேன். அதாவது இப்போ ரெசிஸ்டண்ட்டை ஃபஸ்ட்டு லைன் பண்ணிடுறேன். அடுத்தது சப்போர்ட்டை லைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் உருவாயிடுச்சு. இவ்வளோ தான் பேட்டர்னுங்கிறது. அதை நம்ம பார்க்கும்போது அது உங்களுக்கு வந்து அந்த வடிவம் கரெக்டாக வந்துச்சுன்னா அதில் வந்து அது முன்ன இப்போ நான் காமிக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து எக்ஸிசர் ஆகலாம், அதிகமாகலாம், குறையலாம், இல்லை ஷேப் மாறலாம். அதெல்லாம் வந்து இதில் பார்க்கக்கூடாது. ஆனால் அந்த பேட்டர்ன் வந்து அதுலேருந்து ஒர்க் அவுட் ஆகுதா, அந்த பேட்டர்ன் ஷேப் அதில் வருதான்னா வந்துச்சுன்னா அதுதான் அந்த பேட்டர்ன். அது வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மேலே போகும். அதனால் இப்போ அது ஃப்ளாக் பேட்டர்ன். இந்த மாதிரி தான் நம்ம பேட்டர்னை முதல்ல சூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டண்ட்டும் அதேமாரி சப்போர்ட்டும் கரெக்டாக நமக்கு மார்க் பண்ண தெரியணும். அதுதான் இதில் பெரிய விஷயமே. ரெசிஸ்டண்ட்டும் சப்போர்ட்டும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் கரெக்டாக கிடச்சிரும். இப்போ அடுத்தது ரெசிஸ்டண்ட்டும் சப்போர்ட்டும் எப்படி உங்களுக்கு வரையலாம்னு காமிக்கிறேன். இதில் நிஃப்டி 50 சார்ட் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் பார்த்துருவோம். சப்போர்ட்டுங்கிறது வி ஷேப்பில் கன்சிடர் பண்ணுவோம். இது பாட்டத்தில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இந்தமாரி வி ஷேப் வருதோ அதெல்லாம் சப்போர்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதனால் சப்போர்ட் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டன்ட் வந்து கன்சிடர் ஆகிடும். இதில் வந்து இந்தமாரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரக்கூடியது எல்லாமே ரெசிஸ்டண்ட்டு. அதேமாரி பாட்டத்தில் வி ஷேப்பில் வரக்கூடியது எல்லாமே சப்போர்ட்டு. இப்படி நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு அது புரிதலுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பாட்டத்தில் சப்போர்ட்டு, டாப்பில் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொன்னால் வந்து புரியாது. ஆனால் வந்து இப்படி நாம் வந்து மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக உங்களுக்கு பார்த்தோட எது ரெசிஸ்டன்ட் எது சப்போர்ட்டும் தெரிஞ்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லைன் மார்க் பண்ணிங்கன்னா பேட்டர்ன் பார்த்துட்டு லைன் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் கரெக்டாக கிடச்சிடும். புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கணும். அதில் வந்து அப்கிரேட் போனாக்க கால் ஆப்ஷன், டவுன் கிரேட் வந்தால் புட் ஆப்ஷன். ரெண்டையும் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். இதில் புட் ஆப்ஷனில் நீங்கள் எடுக்கிற ட்ரேடுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து கூட. ஏன்னா உங்களுக்கு வந்து மணி வேல்யூ வந்து மாறும், பாயிண்ட்ஸ் மாறும். அது வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸில் ப்ரீஃபாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரே நேரத்தில் வந்து எல்லாத்தையும் சொன்னோம்னாக்க உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ரெசிஸ்டண்ட்டும் சப்போர்ட்டும் நல்லா தெளிவாக பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்னுங்கிறது ஈஸியாக உருவாக்கிக்கலாம். நல்லா மனசில் வச்சுங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ளது எல்லாமே ரெசிஸ்டண்ட்டு. வி ஷேப்பில் நமக்கு எங்கெங்கே கிடைக்குதோ அதுவும் அந்த பேட்டர்னுக்குள்ளே கரெக்டாக வரணும். அந்தமாரி கிடைக்குதோ அது சப்போர்ட்டு. எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் எடுக்குதோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்தமாரி ரெசிஸ்டன்ட் நமக்கு கிடைக்கும் போது அந்த நமக்கு என்னென்ன பேட்டர்ன் கிடைக்குதோ அந்த பேட்டர்னை பயன்படுத்தி நம்ம அதில் வந்து அப்கிரேடாக டவுன் கிரேடானு முடிவு பண்ணிக்கணும். கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனானு செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எது வந்து ஃபேவராக இருக்கோ அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்படி தான் நம்ம வந்து ட்ரேடிங்கில் இந்த பேட்டர்னை பயன்படுத்தி நம்ம ட்ரேட் எடுக்கணும். இதெல்லாம் பார்க்காம அதை டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் செய்யாமல் டக்குன்னு வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகி கொஞ்சம் ஒரு அதிகமான ஒரு பணத்தை வந்து முதலீடு பண்ணி இதில் மேலே போவோம் கீழே போகணும் உத்தேசமாக நம்ம வந்து இறங்கினோம்னாக்க நமக்கு லாஸ் தான் ஏற்படும். இதுலேயே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்கிரேடு தான் போகும். அதனால் இது கால் ஆப்ஷன் செலெக்ஷன் பண்ணணும். அதே எம் பேட்டர்ன் வந்துருச்சுனாக்க கண்டிப்பாக அது வந்து கீழே தான் இறங்கும். அதனால் அது புட் ஆப்ஷன் செலெக்ஷன் பண்ணணும். இப்படி நம்ம பிரிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரேடை மாற்றும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து இன்ட்ராடேயில் நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கலாம். இது வந்து எங்கெங்கே நம்ம பயன்படுத்தணும்னாக்க இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடிங்கு, லாங் டைம் ட்ரேடிங்கில் கூட உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி டக்குன்னு ஒரு இதை பார்த்துக்கலாம். ஆனால் இன்ட்ராடேயில் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்ட்ராடேங்கிறது வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டையும் அனலைஸ் பண்ணணும், டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி வந்து ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு கால்குலேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அதெல்லாம் இல்லாமல் சூப்பர் ட்ரெண்டு இந்தமாரி ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எடுத்ததோடு நம்ம டக்குன்னு அவசரப்பட்டோம்னாக்க கண்டிப்பாக லாஸ் நமக்கு தான்.
எப்பொழுதுமே ஒரு புரிதல் வேணும். புரிதல் இருந்தால் தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்ம சைன் பண்ண முடியும். இப்போ கேண்டில் ஸ்டிக்னு எடுக்கும்போது அது கலர் இண்டிகேட் பண்ணும். இந்த கலரை வச்சு நம்ம மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து ஏறுதா இறங்குதான்னு நம்ம வந்து தீர்மானிக்கணும். அதேமாரி என்னென்ன கேண்டில் ஸ்டிக்கு எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னு ப்ரீஃபாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டாக் பை பண்ணணும். ரெண்டாவது, ஃபண்டமெண்டல் செக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட் நமக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் செக் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டியது மெயினாக வால்யூம் பார்க்கணும். அதேமாரி பென்னி ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜியும் வந்து நமக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணணும். சூப்பர் ட்ரெண்டு, ஓஆர்பி மாரி நிறைய ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணணும். அதேமாரி மணி ரிஸ்க்கும் மணி மேனேஜ்மெண்ட்டும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இதெல்லாம் நம்ம வந்து இந்த ட்ரேடிங்கில் கடைபிடிக்க வேண்டிய சிறப்பம்சங்கள். இதுதான் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.